இன்சுலின் செடியின் மருத்துவ குணங்கள். இப்போ வந்து இன்சுலின் செடியை பற்றி நம்ம வந்து அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதனால என்ன இது அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு மஞ்சள் வண்ணப்பூவோட இப்படி தோட்டத்தில் பார்க்குற இதுதான் இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டிலெல்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த தண்டை ஒரு சின்ன துண்டை அப்படியே வெட்டிட்டு அதை அப்படியே நட்டு வச்சா கூட தொட்டியில் அப்படியே வளர்க்கலாம். இதில் வந்து தண்ணியோ நிறையா பராமரிப்பு அதிகமாக விட தேவையில்லை, அது பாட்டுக்கே நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயும் தோட்டத்துலையோ இதுலேயோ கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வெற்ற இடத்துல தண்ணி போகிற இடத்துலையோ இல்லாட்டி நம்மளே தண்ணி விடுற மாதிரி ஒரு தொட்டிலையோ இது வந்து நல்லா அருமையாகவே வளர்க்கலாம். இதில் வந்து இந்த இலையை வந்து நம்ம வந்து இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, கிராமத்துலேயும் சரி இங்கே நகரத்துலேயும் சரி. இந்த மாதிரி நகரத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் இப்படி வச்சு கூட இதை அழகாகவே வளர்க்கலாம். இது வந்து ஒரு இலையை வந்து தினந்தோறும் இந்த மாதிரி இந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஞ்சு இலையை அப்படி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்தால் இதில் வந்து பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது என்று மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து கூறியிருக்காங்க. இதில் வந்து புரதம், ஆல்பா டோகோபெரால், பீட்டோ கரட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைவாகவே இதில் உள்ளன. அதுக்கப்புறம் வந்து இந்த பூஞ்சைக்கு எதிரான தன்மை, பாக்டீரியாவுக்கு எதிரான தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை போன்றவை இன்சுலின் செடி கொண்டுள்ளது. அப்புறம் வந்து இதை வந்து சளி, இருமல், நுரையீரல் தொற்று, சரும தொற்று, கண் தொற்று, ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, கர்ப்பப்பை பிடிப்பு, மலச்சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கும் என்று ஆய்வுகள் வந்து கரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நெட்டிலையும் கூட இதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த நம்ம கருவேப்பிலை துவையல், அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 2 இலையை அப்படி கட் பண்ணி போட்டு, இந்த இலையை இந்த பிஞ்சு இலையை அப்படி தெரியுதுல அதை கட் பண்ணி போட்டு அது துவையிலையும் போட்டுக்கிட்டா நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ரத்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த செடி வந்து தெரிஞ்சவங்க வந்து ஊர்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க எங்களுக்கு போய். அப்போ வந்து நாங்கள் போய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து எங்கள் இதில் தோட்டத்தில் வச்சுருக்கோம், தெரிஞ்சவங்க தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிஞ்சு இலையை எடுத்து நீங்கள் அப்படியே ஒவ்வொரு துண்டாக எடுத்து சாப்பிடலாம். இப்போ பாருங்க, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு துண்டை தான் எடுத்து கட் பண்ணி அதில் வந்து அந்த தண்ணி ஊற்றி வளர்த்து இது அப்படியே வளருது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையில் நான் தண்ணி எல்லாம் முன்னாடி போகுது, அந்த பக்கம் தண்ணி போகுது, இந்த பக்கம்லாம் தண்ணி கிடையாது. நாங்கள் அப்படியே ஒரு டப்பில் தண்ணியோ இல்லாட்டி ஒரு வாளியோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ விடுவோம். அது பாட்டு நல்லா வளர்ந்து அடர்த்தியாக வளரும். இன்னொரு பிரமாதமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே வந்து இந்த மாதிரி செடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அதில் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கை எடுத்து என்கிட்ட நட்டு வச்சேன். கீழே அந்த பார்த்தீங்களா சிறு சிறு துண்டா நட்ட செடி. இது வந்து அந்த கிழங்கு நல்லா பெருசா வளர்ந்த கிழங்கு நீங்க எடுத்து ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ள விட்டு தண்ணி விட்டீங்கன்னாலும் வளரும். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இது பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு காம்பை அப்படியே உடைச்சிருங்க, எங்கேயும் இருந்துச்சுன்னு உடைச்சிட்டு அதை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன தொட்டிக்குள்ள அழகா நட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை உள்ளவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க, பெரியவங்களுக்கு இவங்களுக்குலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த துண்டை வந்து இந்த பிஞ்சு இலையா தெரியுதுல அப்படியே சாப்பிடலாம். பெரிய இலையை வந்து இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் வீட்டில் தயாரிக்கிறாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் இலையை இப்படி பெரிய இலையா பறித்து காய போட்டு அதை ஒரு கருவேப்பிலை பொடி மாதிரி இதை தயாரித்து அதை வந்து வெளிநாட்டுலலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 10 இலையோ 20 இலையோ கொஞ்சம் நிறையா ஒரு பொடி தயாரிக்கிற மாதிரி தயாரித்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே. பெயர்தான் இன்சுலின் செடி என்றாலும் இதில் இன்சுலின் எதுவும் இருக்காதாம். இது நம் உடலில் இன்சுலின் உற்பத்தி எதையும் தூண்டவில்லை. மாறாக இது நம் இரத்த சர்க்கரையை கிளைகோஜன் பொருளாக மாற்றம் செய்கிறது. இதன் எதிரொலியாக இரத்த சர்க்கரை அதிகரிப்பது தவிர்க்கப்படுகிறது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இரத்த சர்க்கரையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். தினசரி ஒரு இலையை பறித்து மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை பெருமளவில் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று தெரிவிக்கின்றனர். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? தினசரி 2 இலைகளை சுத்தம் செய்து சாப்பிடலாம். இதை நசுக்கி சாறு பிழிந்து தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் அருந்தலாம். வெறுமனே மென்று சாப்பிட்டால் லேசான கசப்புச்சுவை ஏற்படும். தினசரி சாப்பிட்டு வந்தால் 1 மாதத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும்.
ஸ்ரீ பாலாஜி பக்தி. சப்ஸ்கிரைப், click bell button, like and share.